வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தொகுதி மறுவரை கத்தி நம் தலை மீது தொங்கிக் கொண்டிருக்கிறது. தொகுதிகளை இழக்கும் மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. இப்போதுள்ள தொகுதிகளில் எண்ணிக்கையை காலவரையின்றி நீட்டிக்க வேண்டும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். உண்மையாகவே தமிழ் மீது பற்று இருந்தால் அதை செயலில் காட்ட வேண்டும். தமிழை ஆட்சி மொழியாக்க பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை. துபாயிலிருந்து 15 கிலோ தங்கம் கடத்தி வந்த கன்னடா நடிகர் ரன்யா ராவ் கைது. பெங்களூரு விமான நிலையத்தில் மத்திய வருவாய் நுண்ணறிவு பிரிவு நடவடிக்கை. சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாவது அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து மோதல். வெற்றி பெறும் அணி இறுதி ஆட்டத்தில் இந்தியாவை எதிர்கொள்ளும். இனி விரிவான செய்திகளை காணலாம். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் உரிமை காக்க முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சீரிய நடவடிக்கைகளை மேற்கொண்ட தென் மாநிலங்களான கேரளம், கர்நாடகா, தமிழ்நாடு ஆகியவற்றில் மக்கள் தொகை வளர்ச்சி நாட்டின் பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது குறைந்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் இப்போது 39 உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 31 குறைக்கப்படும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் உரிமையை காக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்க திட்டமிட்டிருப்பதும் இம்மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் என்றும் அது அபாயகரமானது என்றும் தெரிவித்தார். இதனால் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் உள்ளதாகவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். 1971 ஆண்டில் மக்கள் தொகை அடிப்படையிலேயே தொகுதிகளின் எண்ணிக்கை இருப்பதை மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டும் என்றும் தொகுதி மறுவரை தொடர்பாக தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கூட்ட நடவடிக்கை குழு அமைக்க வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் அனைவரின் ஒருமித்த ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. திமுக தலைமையில் நடைபெற்ற இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பாஜக, நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் புறக்கணித்துள்ளனர். முன்னதாக தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு முறைப்படி அறிவிக்காத நிலையில் எந்த அடிப்படையில் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வினவியிருந்தது குறிப்பிடத்தக்கது. புதிதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மட்டும் நிகழ்த்தப்படும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் பெரிதும் குறையும் ஆபத்து உள்ளது என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 50 ஆண்டுகளாக கல்வி, நலவாழ்வு மற்றும் குடும்ப கட்டுப்பாட்டில் முதலீடு செய்து மக்கள் தொகை வளர்ச்சியை திறன்பட கட்டுப்படுத்தியுள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கும் இது பெரிதும் தண்டனையேற்றம் இன்றி வேறில்லை என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். 1971 ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இப்பொழுது ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றமின்றி அது காலவரையின்றி நீடிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இன்று தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றனர். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி போட்டி பாகிஸ்தானில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் இந்திய அணி விளையாடும் ஆட்டங்கள் மட்டும் துபாயில் நடைபெற்றன. நேற்று நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியை இந்திய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றுள்ள நிலையில் இந்திய அணியுடன் மோதும் மற்றொரு அணி எது என்பதை தீர்மானிக்கும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் இன்று பாகிஸ்தானில் லாகூரில் நடைபெற உள்ளது. தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் மோதும் இந்த அரையிறுதி ஆட்டம் இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்க உள்ளது. ஏற்கனவே இன்றைய அரையிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணி மார்ச் 9ஆம் நாள் துபாயில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்திய அணியுடன் விளையாடும். சென்னை போரூரில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையில் முகத்தாடை சீரமைப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை போரூரில் ராமச்சந்திரா மருத்துவமனையும்
கனடாவைச் சேர்ந்த டிரான்ஸ்பெர்ம் கிரஸ்ட் என்ற அமைப்பும் கடந்த 20 ஆண்டுகளாக அன்னப்பிளவு சிறப்பு சிகிச்சை மையத்தை இலவசமாக நடத்தி வருகின்றனர். இதன் 20வது ஆண்டை முன்னிட்டு சிறப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் கனடாவைச் சேர்ந்த மருத்துவர்கள், அன்னப்பிளவு பாதிப்பிற்கான சிறப்பு மருத்துவ குழுவினர், அன்னப்பிளவு பாதிப்பிற்குள்ளாகி குணமடைந்த சிறுவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் சிகிச்சை முறையை கூறி மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளுக்கிடையே பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. டிரான்ஸ்ஃபார்மிங் கிளப்ஸ் ஒரு கனடா என்ஜிஓ மற்றும் ராமச்சந்திரா இணைந்து சேர்ந்து 20 வருஷத்துக்கு மேல இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட், அதாவது திருவண்ணாமலை, கடலூர், காஞ்சிபுரம், இங்க பிறக்கிற அன்னப்பிளவு குழந்தைங்களுக்கு இலவசமா அறுவை சிகிச்சை மட்டுமல்லாமல் பேச்சு பயிற்சி மற்றும் ஆர்த்தோடான்டிக்ஸ் மற்றும் டென்டல் ட்ரீட்மெண்ட் 700 குழந்தைங்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஹை கிரேட் மெடிக்கல் கேர் இஸ் பீங் டெலிவர்ட் அட் தேர் டோர் ஸ்டெப்ஸ். We are very, very happy and proud of this day. Thank you very much to Transforming Clubs and Sri Ramachandra. திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் 4 முதன்மையான கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் அருகே போராட்டம் நடைபெற்றது. அப்போது பணியாளர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் உள்ளூர் மற்றும் வெளியூர் பணி மாறுதல் முழுவதுமாக அளித்துவிட்டு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் 10 ஆண்டுகள் பணி முடித்த அங்கன்வாடி உதவியாளர்களுக்கும் பணியாளர்கள் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்த போராட்டத்தில் போலூர், ஆரணி, பெரமநல்லூர், செய்யாறு, வந்தவாசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அப்புறம் எங்களுக்கு இந்த மாவு, முட்டை எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இந்த மாவு கொடுக்கறதுக்கு எஃப்ஆர்எஸ் என்ற ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சு கருவழி ஸ்கேன் பண்ணி தான் ஒரு குழந்தைக்கும் முட்டை மாவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கத்தக்கது, சாத்தியமற்றது. அது அறவே இருக்கக்கூடாது, எடுத்துடணும்னு சொல்லியிருக்கிறோம். பணியாளர்கள் 93ல சேர்ந்த பணியாளர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்கணும். எங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கல்லூரி மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிய இளங்கரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே 18 வயது நிரம்பிய கல்லூரி மாணவியை அவரது அத்தை மகனான முத்துக்குமார் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியுள்ளார். இதனால் அந்த பெண்ணின் தாய் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில் காவல்துறையினர் முத்துக்குமாரை கைது செய்து மாவட்ட உரிமைகள் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கல்லூரி மாணவியை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இலச்சாவூர் முத்துமாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழாவிற்காக 108 கிராமங்களில் இருந்தும் குதிரைகள் பூட்டிய சாரட்டு வண்டியில் பூந்தட்டுகளை எடுத்து வந்து சந்தையில் அம்மன் காலடியில் சாற்றினர். விழாவில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 7வது நாள் பொங்கல் விழா நடைபெற உள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பிற்காக கோவிலை சுற்றி சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகர்கோவிலில் முகமூடி அணிந்து கையில் ஆயுதங்களுடன் மர்ம கும்பல் சுற்றி திரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அன்னை காலமாக திருட்டுக்கள், கஞ்சா, புகையிலை விற்பனை உள்ளிட்ட குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளனர். இந்த நிலையில் நாகர்கோவிலில் மீனாட்சி கார்டனில் முகமூடி அணிந்த 5 பேர் கொண்ட கும்பல் கையில் ஆயுதங்களுடன் சுற்றி திரிந்துள்ளனர். இதை கண்ட பொதுமக்கள் கோட்டாறு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கொலை மற்றும் கொள்ளை போன்ற அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறும் முன் போலீசார் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகர் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா சுவாமி தரிசனம் செய்துள்ளார். அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் இன்று காலை ரஜினிகாந்தின் மகளான ஐஸ்வர்யா சாமி தரிசனம் செய்தார். இதனை அடுத்து கோவில் சார்பில் ஐஸ்வர்யாவுக்கு திருநீரும் குங்குமம் பிரசாதங்கள் ஆகியவை வழங்கப்பட்டன. சாம்பல் புதல் நாளையொட்டி நாகர்கோவில் கோட்டாறு புனித சவேரியர் பேராலயத்தில் தவக்கால வழிபாடு தொடங்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்துவர்கள் சாம்பல் புதன் நாளில் இருந்து 40 நாட்கள் தவக்கால கடைபிடிப்பது வழக்கம். நாகர்கோவில் கோட்டாறு புனித சவேரியர் பேராலயத்தில் சாம்பல் புனித நிகழ்வுகளுடன் தவக்காலம் தொடக்க நாள் சிறப்பு வழிபாடுகளுடன் தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆயர் நசேர் சுசைன் தலைமை தாங்கினர். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி குருத்தோலை ஞாயிறு, ஏப்ரல் 17ஆம் தேதி பெரிய வியாழன் மற்றும்
ஏப்ரல் 18ஆம் தேதி புனித வெள்ளி ஆகியன கடைபிடிக்கப்படும். ஏப்ரல் மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பெருவிழா கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளன. வணிகர் தின மாநில மாநாடு குறித்து விருதாச்சலம் மாவட்ட வர்த்தகர்கள் நலசங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் 42வது வணிகர் தின மாநில மாநாடு தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் விருதாச்சலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று விருதாச்சலம் பகுதியில் உள்ள விவசாயிகளின் நலன் கருதி வேளாண் கல்லூரி அமைக்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். மேலும் திட்டக்குடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு சொந்தமாக இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட வணிகர் சங்க நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே போலீஸ் என கூறி ஏமாற்றி வாகன சோதனையில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கரூரைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்ற நகை வியாபாரி கோவையை நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தார். திருப்பூர் மாவட்டம் பகுதியில் வந்தபோது அவரது வாகனத்தை வழிமறித்த 4 பேர் தாங்கள் போலீஸ் என கூறி அவரிடம் இருந்த 1,10,00,000 ரூபாயையும் 3 செல்போன்களையும் பறித்துக் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக காங்கேயம் மற்றும் ஊதியூர் காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு சென்று சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி உண்மையாகவே தமிழ் மீது அன்பு கொண்டிருந்தால் அது ஏன் அவரது செயல்களில் வெளிப்படவில்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வினாவியுள்ளார். இந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்னும் தலைப்பில் எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிறுவியதற்கு பதில் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் இருந்து இந்தியை நீக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். வெற்று புகழ்ச்சிக்கு மாறாக இந்திக்கு நிகராக தமிழை அலுவலக மொழியாக்கி அதன் வளர்ச்சிக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசும் முயற்சியை கைவிட்டு திருக்குறளை இந்தியாவின் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் திருக்குறளை குறிப்பிடுவது மட்டும் போதாது என்றும் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு திட்டங்களை அறிவித்து பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கி புதிய ரயில்வே திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வரி பணத்தை தமிழ்நாட்டில் இந்தி பிரச்சாரத்திற்கு செலவிட்டு வீணடிக்க வேண்டாம் என்றும் தமிழ்நாட்டில் ஓடும் ரயில்களுக்கு அந்தியோதயா, தேஜஸ்வி, வந்தே பாரத் என்றும் சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டாமல் செம்மொழி, முத்துநகர், வைகை, மலக்கோட்டை, திருக்குறள் ஆகிய பெயர்களை போன்று தமிழ் பெயர் சூட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். துபாயிலிருந்து விமானத்தில் 15 கிலோ தங்க கட்டிகளை கடத்தி வந்த கன்னட நடிகை ரன்யா ராவை மத்திய வருவாய் நுண்ணறிவு பிரிவினர் கைது செய்துள்ளனர். துபாயிலிருந்து பெங்களூருக்கு எமிரேட்ஸ் விமானத்தில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக மத்திய வருவாய் நுண்ணறிவு பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த விமானத்தில் வந்த பயணிகளிடம் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அந்த விமானத்தில் வந்த கன்னட நடிகை ரன்யா ராவை 15 கிலோ தங்க கட்டிகளை தனது உடைக்குள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரை கைது செய்தனர். தங்கம் கடத்தலில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகை ரன்யா ராய் கடந்த 15 நாட்களில் துபாய்க்கு 4 முறை சென்று வந்துள்ளார். இதையடுத்து அவர் மீது நுண்ணறிவு பிரிவினர் ஒரு கண் வைத்திருந்த நிலையில் 15 கிலோ தங்க கடத்தலில் அவர் பிடிபட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட நடிகை ரன்யா ராவ் பொருளாதார குற்றங்களை விசாரிக்கும் பெங்களூரு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ளார். அவரை 14 நாட்கள் காவலில் வைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதையடுத்து பெங்களூரு சிறையில் ரன்யா ராவை அடைத்துள்ளனர். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஸ்டீவ் ஸ்மித் பன்னாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் அரையிறுதி ஆட்டம் நேற்று துபாயில் ஆஸ்திரேலியா இந்திய அணிகள் இடையே நடைபெற்றது. இந்த ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலிய அணியில் அதிகபட்சமாக கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் 73 ரன்கள் எடுத்தார். இந்த நிலையில் பன்னாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக போட்டியில் முதல் முறையாக களமிறங்கிய அவர் நேற்று வரை 170 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 5800 ரன்களை குவித்துள்ளார். இவற்றில் 12 நூறுகளும் 35 50களும் அடங்கும். இதேபோல் சுழற்பந்து வீச்சாளரான ஸ்டீவ் ஸ்மித் 28 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் இறக்குமதி வரி விதிப்பை அடுத்து வீழ்ச்சியை கண்ட இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று நண்பகலில் ஓரளவு ஏற்றத்தை கண்டுள்ளது. அமெரிக்காவில் இறக்குமதி வரி விதிப்பின் எதிரொலியாக இந்திய பங்கு சந்தைகள் வீழ்ச்சியை சந்தித்தனர். இருப்பினும் இன்று பகல் 12:30 மணி அளவில் மும்பை பங்கு சந்தை சென்செக்ஸ் 919 புள்ளிகள் உயர்ந்து 73,909 இருந்தது.
இதேபோல் தேசிய பங்கு சந்தை நிப்டி 303 புள்ளிகள் உயர்ந்து 22,386 இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபாய் மதிப்பு 87 ரூபாய் 8 காசுகளாக இருந்தது. சென்னையில் அணிகலன் தங்கம் விலை பவுனுக்கு 440 ரூபாய்க்கு உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் நேற்றையை விட 55 உயர்ந்து 8065 ரூபாய்க்கும், 1 பவுன் தங்கம் 440 ரூபாய்க்கும் உயர்ந்து 64,520 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 107 ரூபாய்க்கும், 1 கிலோ 1,07,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. திருப்பூர் அருகே கார் விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக காரில் இருந்த 3 பேர் உயிர் தப்பினர். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முகராஜன் என்பவர் கோவையிலிருந்து நாமக்கல் நோக்கி சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த பானுபிரியா என்பவர் கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் காரில் இருந்த 3 பேரையும் மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அதிகாலையில் நடந்த இந்த சம்பவத்தால் திருச்சி கோவை நெடுஞ்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திமுக இளைஞரணி சார்பில் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இளைஞரணி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டோர் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு, நிதி வழங்குவதில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி ஆகியவற்றிற்காக மத்திய அரசை கண்டித்து உரையாற்றினர். இதில் சிறப்பு பேச்சாளரான நாச்சில் சம்பத் உரையாற்றினார். அப்போது மும்மொழி கல்வியை வைத்து தமிழ்நாட்டிற்கு நிதி தராமல் மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாணவர்களின் கல்விக் கடனை தள்ளுபடி செய்யாமல் கார்ப்பரேட் நிறுவனங்களில் 45,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா, மாநில இளைஞரணி துணை செயலாளர் இன்ப ரகு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ் மொழியை பரப்ப எதையும் செய்யாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமரின் தமிழ் பற்று பற்றி வினவியது வியப்பாக இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிலவியது தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் பரப்பும் பிரதமரின் கட்டுப்பாட்டை காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் மு.க. ஸ்டாலினுக்கு பதிலளிக்கும் வகையில் 2006-2014 காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சியின் போது சமஸ்கிருதத்திற்கு 675 கோடி ரூபாயும், தமிழுக்கு 75 கோடி ரூபாயும் மத்திய அரசு ஒதுக்கியதை அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியை நாடு முழுவதும் பரப்ப 170க்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை அப்போதைய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியதையும் அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் திருக்கோவிலில் புகழ்பெற்ற பொங்கல் திருவிழா தொடங்கியுள்ளது. கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. மதுரை எரித்த பின் கண்ணகி தேவி கிளியாற்றில் கரையில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் அம்மனாக அவதரித்ததாக கூறப்படுகிறது. இந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் திருவிழா நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டும் திருக்கோவிலின் முன்பு ஓலைகளால் வேயப்பட்ட குடில் போன்ற பச்சை பந்தலில் அம்மனுக்கு காப்பு கட்டி குடியிருத்தலோடு திருவிழா தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கேரளம், தமிழ்நாடு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்திருக்கோவிலில் வரும் 13ஆம் தேதி நடைபெறும் திருவிழாவில் லட்சக்கணக்கான பெண்கள் பங்கேற்று பொங்கலிட்டு வழிபடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூரில் மாநில அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடியில் உள்ள ஆர்கே கராத்தே பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் தஞ்சாவூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் சுமார் 33 மாணவர்கள் தங்கம், வெள்ளி, வெண்கலம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்களை வென்று தேசிய அளவிலான கராத்தே போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்து கர்நாடக மாநிலம் மைசூரில் நடைபெறும் தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் அவர்களின் 28 பேர் பங்கேற்க உள்ளனர். திருச்சி துவாக்குடியில் அரசினர் பாலிடெக்னிக் விரிவுரையாளர்கள் சங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் அரசினர் பாலிடெக்னிக்கல் கல்லூரி விரிவுரையாளர்களுக்கு 10 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பணி முன்னடைவு திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும். உயர்கல்வி பெற்ற விரிவுரையாளர்களுக்கு தகுதியான தர ஊதியத்தில் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி துவாக்குடி பாலிடெக்னிக் கல்லூரி முன்பு விரிவுரையாளர்கள் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மிக முக்கியமாக மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் போக்குவரத்து படியை வழங்கிடாமல்
தத்தளிக்கும் சூழ்நிலையில் அதை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்ற இந்த 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் உள்ள 54 கல்லூரிகளிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்துள்ளது. அதில் ஒரு பங்காக திருச்சி துவாக்குடி மலையில் உள்ள எங்களது கல்லூரியிலும் இந்த போராட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. வால்பாறையில் பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள், குடும்ப வன்முறை பற்றி காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீநிதி தலைமையில் தீவிர விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கோவை மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிராக பாலியல் தொந்தரவு, கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் பயன்பாடு, குடும்ப வன்முறை ஆகியவற்றை முற்றிலும் தடுக்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வால்பாறையில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீநிதி தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி, தனிப்பிரிவு காவலர் மணிகண்டன், பெண் காவலர் மீரா உள்ளிட்ட காவல்துறையினர், எஸ்டேட் நிர்வாகத்தினர், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். தொகுதி மறுவரை கத்தி நம் தலை மீது தொங்கிக் கொண்டிருக்கிறது. தொகுதிகளை இழக்கும் மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. இப்போதுள்ள தொகுதிகளில் எண்ணிக்கையை காலவரையின்றி நீட்டிக்க வேண்டும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். உண்மையாகவே தமிழ் மீது பற்று இருந்தால் அதை செயலில் காட்ட வேண்டும். தமிழை ஆட்சி மொழியாக்க பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. துபாயிலிருந்து 15 கிலோ தங்கம் கடத்தி வந்த கன்னடா நடிகர் ரன்யா ராவ் கைது. பெங்களூரு விமான நிலையத்தில் மத்திய வருவாய் நுண்ணறிவு பிரிவு நடவடிக்கை. சாம்பியன்ஸ் டிராபி 2வது அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து மோதல். வெற்றி பெறும் அணி இறுதியாட்டத்தில் இந்தியாவை எதிர்கொள்ளும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.